நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Purvika Mobiles என் தேசம் என் மக்கள், powered by Mallis Constructions, co-presented by NTL Call Taxi. டீன் ஏஜ் பருவத்தை சேர்ந்தவர்கள், சிறுவர்கள் இவர்களுடைய உலகத்தை புரிந்து கொள்வது எப்படி, இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நோக்கம். பொதுவாகவே பெரியவர்கள் ஒரு விஷயம் சொல்றது உண்டு, நாங்களும் டீனேஜ் பருவத்தை தான் கடந்து வந்திருக்கோம், அதனால் டீனேஜ் பருவத்தினுடைய பிரச்சனைகள் என்ன, சிக்கல்கள் என்ன அப்படின்னு சொல்கிறது உண்டு. நாமளும் தானே அதை கடந்து வந்திருக்கோம். ஸோ தட் அந்த வயசில் என்னென்னலாம் தோணும், என்னென்ன பிரச்சனைலாம் அவங்க சந்திப்பாங்க, எதன் மீதெல்லாம் அவங்களுக்கு ஈடுபாடு நாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும்னே நம்ம நம்புகிறோம். ஆனால் எல்லா காலகட்டத்திலுமே ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த ஜெனரேஷனோடு பழகுதல், புழங்குதல், அவங்கள புரிஞ்சுக்கிறதுங்கிறது இட்ஸ் அ பிக் டாஸ்க். ஏன்னா ஒரு பெரிய மாற்றம் குறுகிய காலத்துக்குள் நடந்திருப்பது கடந்த சில வருஷங்களில் தான். இந்த ஷோ பண்ணுறதுக்கு முன்னால் சின்னதாக ஒரு சர்வே கூட நாங்கள் பண்ணோம். அவர்களுடைய விருப்ப பட்டியல் என்பது என்னவாக இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாங்கள் இளைஞர்கள்ட்ட, பதின் பருவத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்டெல்லாம் கேட்டோம். அதில் ஒரு ஸ்லைஸை இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அவர்களுடைய விருப்ப பட்டியல் அப்படிங்கிறதுல பார்க்குறப்போ செல்ஃபோன், கேட்ஜெட்ஸ், சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ், வீடியோ கேம்ஸ், கிளாத்ஸ், மல்டிப்ளெக்ஸ், அந்த காம்ப்ளெக்ஸஸ் அண்ட் டெலிவிஷன், ஓவரால் இளைஞர் உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்லைஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே செல்ஃபோன் தான் இருக்குது. ஸோ செல்ஃபோன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய முக்கியமான விஷயமாக மாறி போயிருக்கு. அதன் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, பெற்றோர்களுக்கு நிறைய அது குறித்த பயம்லாம் இருக்குது. பட் ஆனால் ஏன் இந்த செல்ஃபோன் ரொம்ப பிடிக்குது இளைஞர்களுக்குங்கிறது அவங்கள கேட்டால் தான் தெரியும். நான் முதல்ல ஒரு கேள்வி, இங்கே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னென்னா, இந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய கேம்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு அது உங்களை ஈர்க்குது அப்படிங்கிறதான் இந்த யங்ஸ்டர்ஸ் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். செல்ஃபோனில் கேம்ஸ்லாம் நிறையா இருக்குல்ல, அதில் எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? நம்ம கேம்ஸ் ஆட சொல்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்கோர் பீட் பண்ணுறோம், திரும்பி திரும்பி ஆட சொல்ல அந்த ஸ்கோரை வந்து ஹை ஸ்கோராக பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆகிடும் நம்ம கேம்ஸ் ஆட சொல்ல. தொடர்ந்து கேம் ஆடிட்டே இருக்கும். ஆமாம். என்ன கேம் ரொம்ப பிடிக்கும் செல்ஃபோனில் உங்களுக்கு? செல்ஃபோனில் லேப்பில் கார்ட்ஸ் ஆடுவேன். கார்ட்ஸில் வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும், ஸ்கோர் மணி கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம ஜெயிக்க ஜெயிக்க மணி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் விளையாடுவீங்க கண்டினியூஸாக? தூங்காதெல்லாம் விளையாடிருக்கேன். வேறு என்ன கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு செல்ஃபோனில்? கயிறு பிடிச்சி இழுத்து விடுற மாதிரி இருக்கும் அந்த விளையாட்டு. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் விளம்போ கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், எப்படிலாம் இப்போ இது பண்ணோம், மூவ் பண்ணோம், அந்த இது அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறைய பிடிக்கும். எத்தனை லெவல் வரும்? 8ஆ 9ஆவது? ஒரு 10 கிட்ட வரும். 10 கிட்ட வரும். 10 லெவலும் போயிருக்கீங்களா? 10 லெவல். அது விளாட விளாட இன்ட்ரெஸ்ட் போயினே ஜாஸ்தி ஆகினே இருக்கும். அந்த கேம் இன்னும் விளாடணும், அந்த மாதிரி வேற வெர்ஷன் இருக்கா, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்லாம் வந்து. வேற என்ன கேம் ரொம்ப பிடிக்கும்? அதாவது ஒரு கிராஃபைட்டே வரைகிற ஒரு பையன் வந்து கிராஃபைட்டே வந்து இஸ் நாட் அவைலபிள், அதாவது should not do it. அது வந்து போலீஸ் பார்த்துட்டு and he keeps running in the tracks, collecting points, avoiding trains. போலீஸ்காரையும் நம்ம வந்து தாண்டி ஓடிண்டே இருக்கணும். we keep running, துரத்துவாரு and நம்ம ஓடிண்டே இருப்போம். there is no end to the game. you keep collecting points and covering distances. வந்து ஒரு பெரிய அடிக்ஷன் சார். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வீடியோ கேம்ஸ்க்கு வந்தோம்னா we played, நாங்கள் 4 பேர், we guys have played nights together. ராத்திரி 8:30க்கு ஆரம்பிச்சு மார்னிங் 6:30 வரைக்கும் we played video games. விளையாடுவீங்க. only having dinner and we keep playing. ஒரே ஒரு வீட்டை நைட் ஸ்டே போட்டுக்குவோம், கண்டினியூஸாக ஒரு 7 hours 8 hours விளையாடிருக்கோம் சார். ஆஃப்டர் 8:30க்கு ஆரம்பிச்சு மார்னிங் 4:30 வரைக்கும் கண்டினியூஸாக விளையாடிருக்கோம். ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஆடுறப்போ இட் இஸ் டெஃபினெட்லி வெரி இன்ட்ரெஸ்டிங். பக்கத்தில் இருந்து விளையாடுங்களா இல்லை வேற பக்கத்தில் உட்காந்து விளையாடுவோம். பட் ஆனால் வேற வீட்ல இருந்து உட்காந்து விளையாடலாம். தாராளமாக விளையாடலாம். நீங்க உங்க வீட்டில் இருக்கலாம், அவர் வீட்டில் இருக்கலாம், இன்னொருத்தர் வீட்டில் இருக்கலாம் சார். ஆனால் எல்லாரும் ஒரே இடத்துல ஒரு குரூப் மாதிரி அந்த கேமுக்கு ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி டேபிள் மாதிரி இருக்கும். 6 members கேன் பிளே டுகெதர். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வச்சு நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு கரெக்டாக ஒரே ஒரு அடிமையை மாட்ட வச்சிருவோம். அவனை வச்சு நாங்கள் அப்படியே பாயிண்ட் தேய்ச்சினே இருக்கிறது. அவன் கொட்டினே இருப்பான். அவனை உசி பற்றி என்னடா இவ்வளோதான் போடு அவனை மொத்தமாக வர வச்சு வந்தா மழை போனா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஜெயிச்சு எடுத்துருவோம். நான் நைட்டு ஃபுல்லாக விளையாடுவேன். நைட்டு ஃபுல்லாக அது மட்டும் தான் விளையாடுவேன். நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஆரம்பிங்க. நைட் என்ன ஒரு 10 கிட்ட ஆரம்பிச்சேன்னா மார்னிங் 4 or 5 வரைக்கும் விளையாடுவேன். அப்பா தூக்கம் வராது. வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? திட்டுவாங்க. அதெல்லாம் என்ன சொல்றாங்க வீட்டில்? சொல்லுங்க, வீட்டில் என்ன சொல்றாங்க? மோஸ்ட்டாக நாங்கள் வந்து ஒருத்தன் வீட்டை தான் வந்து டார்கெட் பண்ணிப்போம். அவன் ஒரு வீட்டில் எங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்துருவாங்க. அண்ட் வி சிட் தேர் டுகெதர். அங்கே விளையாட ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னு வெளில தெரியாது. நைட்டே சரி பசங்க எதாவது பேசுகிறானுங்க போல இருக்குது, ஆக்கப்பூர்வமாக எதாவது பேசுவானுங்க போல இருக்குது, சமுதாயத்தை அது. பட் அதை பற்றி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. வி கீப் பிளேயிங். எவ்வளோ நேரம் போர் அடிக்குதோ அவ்வளோ நேரம் விளையாடுவோம் சார். விளையாட்டு டயர்டாக ரெஸ்ட் எடுத்துட்டு கொண்டாந்து கேச்சு விளையாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அப்புறம் எழுந்து விளையாடுவோம் சார். யாரெல்லாம் இந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய கேம்ஸுக்கு அடிக்ட்? 6 மணி நேரம் 7 மணி நேரம் விளையாடுவேன் சொல்லுங்கள். எல்லா கேமே விளையாடிருக்கேன். எல்லா கேம்லேயும் டாப் ஸ்கோர் எடுக்கணும், அதுதான் முக்கியம். மேக்ஸிமம் ஸ்கோர். மேக்ஸிமம் ஸ்கோர். ஏன்னா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் லீடர் போர்டு இருக்கும்.
இப்போ இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவன் ஃபஸ்ட்டு வந்துட்டானா இப்போ நான் நாளைக்கு விடியதுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு வந்துடணும். ஓகே. இல்லைன்னா காலையில் அங்கே போகிறதுக்குள்ளே அவன் அசிங்கப்படுத்திடுவான். ஓ, அதனால நைட் கௌரவ வரையும் பிரச்சனை அது. நைட் வரையும் ஃபோனை வச்சு பார்த்துட்டே இருக்காது. மேலே வரானா வந்துட்டானா உடனே அன்றைக்கி நைட்டுக்குள்ளே எப்படியா விளாடி ஃபஸ்ட்டு வந்துடணும். காலையில் அவன் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறான், நான் அவனை பீட் பண்ணுறேன்னா சொல்கிறதுக்குள்ளே நான் அவனை பீட் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லணும். ஸோ அவர் பாயிண்ட் கூட்டினார்னா நீங்களும் முழிச்சிருந்து உங்கள் பாயிண்ட்டை கூட்டணும். அதுதான் அந்த கேமில் முக்கியமான. ஓகே, அந்த தம்பிகிட்ட கொடுங்க, அந்த குட்டி பையன்ட்ட. எஸ், என்ன கேமில் ரொம்ப பிடிக்கும்? எவ்வளோ நேரம் விளையாடுவீங்க? ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஆன் பண்ணிட்டாலே அது ஸ்டாப் பண்ண மனசே வராது. அது அந்த கேமுக்கு எண்டே இல்லை, போயிட்டே இருக்கலாம் எவ்வளோ தூரம் வேணாலும், ஓடிட்டே இருக்கலாம். அதனால ரொம்ப பிடிக்கும் அது. ஒரு லீவ்லலாம் 6 hours அந்த மாதிரி 5 hours 6 hours ஆகும். ஓஹோ, உங்கள் வயசு என்ன? 13. 13 வயசு. ஓகே. நான் ரொம்ப அடிக்ட்னு பார்த்தா ரேஸ் கேம். அது செல்ஃபோன் கேம் தான், ஆண்ட்ராய்ட் கேம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹடில்ஸ் வரும் பைக் ஓட்டும் போது. நம்ம ரோட்டில் போயினே இருக்கும்போது ஒரு லாரி கார் ட்ரக்லாம் எல்லாம் ஓரமாக தான் போவோம். பட் சில ஸ்டேஜ் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 seconds தாண்ட பிறகு திடீர்னு எல்லாமே கிராஸ் ஆகும் இப்படி அப்படியும். ஓகே. ஸோ நான் செல்ஃபோன் பற்றி கேட்டேன், வேறு என்னென்ன இருக்குங்க? சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ், எஸ்பெஷலி இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி, இதுல எல்லாம் யார் ரொம்ப அடிக்ட்? ஃபேஸ்புக், ட்விட்டர், அப்புறம் ஐபிபோ. ஏன்னா அதுலலாம் ஃபேஸ்புக்கில் போனால் நீங்கள் கேம்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஃபேஸ்புக் வந்து ஷேர் பண்ணலாம், புது புது ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃபேஸ்புக் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம், நிறைய ஃபன்னி ஃபோட்டோஸ், நிறைய ஃபேன் கிளப்ஸ் போய் ஜாயின் பண்ணலாம். இல்லை, என்ன டிஸ்கஸ் பண்ணுவீங்க அந்த ஃபேஸ்புக்கில்? என்னென்னலாம் பேசிப்பீங்க? என்ன பேசிக்கிறீங்க? மோஸ்ட்லி ஆக்டர்ஸ் தான், அதாவது ஃபேன்ஸு. அவங்க வந்து என்ன ஃபேனாக இருக்காங்க, இப்போ விஜய் ஃபேனாக இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து விஜய் ஃபேன்னா நாங்கள் வந்து பேசிப்போம் அதை பற்றி, நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம், அடுத்தது என்ன படம் வருது அப்படின்னு. அதான் மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி ரொம்ப பிளேயர்ஸ் பற்றி பேசுவோம், கிரிக்கெட் அந்த மாதிரி ரொம்ப ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பற்றி தான் நிறைய பேசிப்போம். புதுசாக கன்ஃபெஷன்ஸ் பேஜஸ்ன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன போஸ்ட் பண்ணாலும் அது நம்ம தான் போஸ்ட் பண்ணோம். ஒருத்தர் பற்றி பேசுகிறோன்னா நம்ம தான் போஸ்ட் பண்ணோம், நம்ம யாருக்கும் தெரியாது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மற்றவங்களோட லைஃப் பற்றி பார்க்குறது, நம்ம யாராச்சும் பற்றி கமெண்ட் பண்ணுறது, அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பேச. அதாவது ஸ்கூல்லேருந்தோ காலேஜ்லேருந்தோ நீங்கள் வந்த உடனே போய் ஃபேஸ்புக் பேஜுக்கு போகணுன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் ஏதோ ஒன்று ஈர்க்க போய் தானே போகிறீங்க. அது என்னது? இட் கிவ்ஸ் அஸ் அ செலிபிரிட்டி ஃபீல் சார். நம்ம ஃபோட்டோ பார்த்தோன்னே எத்தனை லைக்ஸ் இன்னைக்கு கொடுத்துருப்பானுங்களோ, கடவுளே அதில் ஒரு 2 பொண்ணா லைக் கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு இன்னைக்கு எத்தனை லைக்ஸ். காலேஜ் போயிட்டு அந்த 4:30 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சார், இன்னைக்கு எத்தனை லைக்ஸ், நேற்று இத்தனை ஃபோட்டோ போஸ்ட் பண்ணோம், இத்தனை லைக்ஸ் வந்துருக்கும், அதுக்கு அப்படி அதை நோக்கியே தான் சார் வந்துட்டு இருப்போம். எவ்வளோ லைக்ஸ் இருந்தால் அது வந்து ஒரு 30 லைக்ஸ்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். அன்றைக்கி வந்து ஃபோனில் வந்து நம்ம மெசேஜ் பண்ணுறவனா செத்துட்டான். அவன் அன்றைக்கி வந்து எத்தனை லைக்ஸ் வந்துருக்கும் ஒன்று கடைசியாக, மேக்ஸிமம் எவ்வளோ வாங்கியிருக்கேன் நீ, அவனுக்கு வந்து உடனே அவனை வந்து உசுப்பேற்றி அவன் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி இருக்கிறதுல கேமராவை தேடி ஃபோனை தேடி ஃபோட்டோ எடுத்து நல்ல ட்ரெஸ் போட்டு அதுக்குன்னு டிஷர்ட்லாம் சார் வாங்கியிருக்கோம் சார் நாங்கள். அது வந்து ஒரு பெரிய திருப்தி நமக்கு. ஃபுல் மீல் சாப்பிட்ட அளவுக்கு அப்படியே திருப்தி. மற்ற நண்பர்களை விட அதிகமான லைக்ஸ் நமக்கு வந்திருக்கு. நம்ம ஃபோட்டோக்கு இத்தனை லைக்ஸ், நம்மளும் செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைச்சிடும் நமக்கு. ஃபேஸ்புக் மாதிரியான சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸில் நானும் பார்த்துருக்கேன், நிறைய வித்தியாசமான வார்த்தைகள்லாம் இருக்கும்ல, ஷார்ட் கோட்ஸ் மாதிரி. இந்த ஒரு சொன்னால் அதுக்கு இது அர்த்தம்னு அவங்களுக்கு தான் புரியும். அது மாதிரி என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குது? LOL, அது வந்து லாஃப் அவுட் லவுடு. அப்புறம் வந்து ராட்ஃபுல்னு இருக்குது, சிரிப்பில் வந்து அந்த ரோலிங் ஆன் தி ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி. அப்புறம் தேங்க்யூக்கு வந்து TY டை தேங்க்யூ அப்படின்ற மாதிரி. அண்ட் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தமே ஷார்ட் வேர்ட்ஸ் தான் சார். நான் கேட்குறது தான், அந்த இளைஞர் உலகத்துக்குள்ளே இந்த நெட்வொர்க்கிங் சைட்டுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்துகிற புதிய புதிய வார்த்தைகள். ஜென்ரலாக இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்த நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இளைஞர் உலகம் இந்த குறியீடுகள் மாதிரி, அந்த அட்டன்னு 3 அட்டு போட்டால் பேரண்ட்ஸ் நியர்பை, அப்பா அம்மாலாம் பக்கத்தில் இருக்காங்கோ அப்படின்னு ஒரு தகவல். 9 அப்படின்னு போட்டால் பேரண்ட்ஸ் வாட்சிங், அம்மா அப்பா பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே காஷியஸ் நோட்டாக தான் இருக்குது நிறைய நேரங்களில். B9 பாஸ் இஸ் வாட்சிங், ஆஃபீஸில் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஏதோ போல் இருக்குது. ROSனா ஆர் யூ சிங்கிள், 182னா ஐ ஹேட் யூ, 4AO அப்படின்னா ஃபார் அடல்ட்ஸ் ஒன்லி, 6Yனா செக்ஸி, 9 போட்டால் பேரண்ட்ஸ் வாட்சிங். ஸோ ஏதாவது அடிஷ்னல் கமெண்ட்ஸ் போட்டுறாத, அதில் டப்புன்னு ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க பேரண்ட்ஸ் வாட்சிங்க்கு? பின்னால் கொடுங்க. பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஒரே வார்த்தை மாம். மாம்னா பக்கத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓ மாம். அப்பா இருந்தாங்கன்னா டேட் அப்படின்னு சொல்லிட்டாலே புரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு. ஓகே. இப்போ சப்போஸ் அம்மா யாராவது பார்க்குறதா இருந்தால் இப்போ தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாங்கள் என்ன நிறைய தடவை கண்டினியூஸாக அடிப்போம். இப்போ ப்ளீஸ்னா PLSஸை கண்டினியூஸாக அடிப்போம். அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க பக்கத்தில் யாரோ இருக்காங்க. ஓ, ஒரு எழுத்தை அதிக முறை அடிச்சா பக்கத்தில் வேற யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முன்னால நேராக சண்டை போட்டுக்குவோம் அல்லது நேராக பேச்சுவார்த்தை நடக்கும். இப்போ எல்லாமே செல்ஃபோன்லேயோ அல்லது கம்ப்யூட்டர் வழியாகவோ இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் வழியாக நடக்குது. இதில் மிஸ்கம்யூனிகேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு இல்லையா?
அந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேட் ஆகி சண்டையெல்லாம் வருதா? ஃபேஸ்புக்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கன்ஃபஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. இதனால என்னாச்சுன்னா நாங்கள்லாம் ஒரு ஃப்ரெண்ட் கேங் மாதிரி எங்கள் கேங்குள்ளே இப்போது சண்டை வந்துருச்சு. இப்போ யாரோ வந்து இப்போ நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி வேற ஒருத்தன் போஸ்ட் பண்ணுறது, வேற ஒருத்தனை பற்றி இப்போ அவன் போஸ்ட் பண்ணுற மாதிரி நான் போஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி போஸ்ட் பண்ணி அவங்களுக்குள்ளே இவன் தான் எனக்கு போஸ்ட் பண்ணிருக்கான் போல, நான் கேட்டால் நான் சொல்லலை, நான் இல்லடான்னு சொல்கிறது, இந்த மாதிரி வந்து சண்டையே வந்துருச்சு. இப்போது அது யார் பண்ணுறாங்கன்னு தெரியாது, யார் பண்ணுறதுன்னு தெரியாது, அட்மின்னும் யாரும் தெரியாது, நம்ம போஸ்ட் பண்ணுறதும் அனானமஸ் தான் காட்டும். அது என்ன கன்ஃபெஷன் பேஜ்னா என்ன அது? இந்த பொண்ணு கூட சொன்னாங்க. இப்போ நான் இவனை பற்றி ஏதாவது சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், சீக்கிரட்டாக போஸ்ட் பண்ணலாம், என் பேர் வராது, போஸ்ட் கிடையாது, அது கன்ஃபஷன். நம்ம வந்து அந்த ஓனரோட ஒரு அக்கௌண்ட் மாதிரி இருக்கும், அவன் அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அது மேலே அந்த லிங்க்குள்ளே போனால் ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி காட்டும், அதுக்குள்ளே போயிட்டு நம்ம எதை வேணால் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கலாம். உண்மையாகவே கன்ஃபெஷன்ஸ் நடக்குதா இல்லை கொஞ்சம் புரணி பேசுகிறதா நடக்குதா? இல்லை உண்மையாகவே கன்ஃபஷன்ஸ்லாம் நடக்காது மோஸ்ட்டாக. இப்போ நம்மளுக்கு பிடிக்காதவங்களை பற்றி சொல்லும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்கூலுக்கு ஒரு கன்ஃபஷன் இருக்கும், அது மாதிரி நிறைய இருக்குது. இப்போது ஸ்கூல் கன்ஃபஷன்லாம் பார்த்தா இப்போ யாருக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி, அது அப்புறம் நிறைய மிஸ்ஸை பற்றி சொல்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனா ஈஸியாக இருக்கும் கன்ஃபஷன்ஸ்லேருந்து. இந்த பையன் வந்து இன்னொரு பொண்ணு லவ் பண்றான்டா அப்படின்னு வந்து நம்ம போட்டோம்னா யார் பண்ணனே தெரியாது. சோ நம்ம இவன்ட்ட தான் போய் கேட்போம். அந்த மாதிரி எல்லாரும் ஒரு புதிய உலகத்தை ஒரு பிரச்சனை புரியுது இப்போ. ஆனா நீங்க ஒரு புதிய உலகத்தை இப்ப சொல்லிருக்கீங்க. இப்போ இது லேட்டஸ்டா இது? ஆமா சார், இந்த கன்ஃபஷன் ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்கு சார், ஏதோ அது ஸ்டார்ட் பண்ணா. கேர்ள்ஸ்ட்ட கொடுங்க. உங்க கம்யூனிகேஷன் லேப்ஸால அல்லது சரியா கம்யூனிகேட் ஆகாம என்ன பிரச்சனைகள் வருது? ஒன்று பேசினா வேற டாபிக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏதாச்சும் ரொம்ப ஏயா பேசுவாங்க, ரொம்ப ஒரு கேர்ளை வந்து ரொம்ப அசிங்கமாக படுத்துவாங்க. அந்த ஒருத்தவங்க வச்சுருக்காங்கன்னா அசிங்கமாக சேட் பண்ணுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக நான் ஏது உங்ககிட்ட கேட்குறேன்னா, துளிருடைய சர்வே, துளிருங்கிற ஒரு என்ஜிஓடைய சர்வே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 42% டீனேஜ் பருவத்தினர் பாலியல் துன்பத்திற்கு ஆளாகின்றனர். இந்த துன்புறுத்தல்லாம் என்னன்னா அந்த ஹராஸ்மெண்ட், இந்த பொண்ணு சொன்னாங்களே ஏவா பேசுவாங்க, நெட்வொர்க்கிங் சைட்ஸில் அல்லது ஆன்லைனில் தப்பாக பேசுகிறது, அவங்கள சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, மன உளைச்சலுக்கு ஆளாக்குதல், இதெல்லாமே அந்த கேட்டகரிக்குள்ள தான் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு தடவை அப்படி நடந்தது. ஏன்னா வேற யாரோ புது ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணாங்க, அவளை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. அவளுக்கு யார்கிட்ட சொல்ல முடியாமல் ஒரு நாள் எங்ககிட்ட சொல்லிட்டா. அதுக்கப்புறமா எப்படியோ பண்ணி அதை எப்படியோ ஸ்டாப் பண்ணிட்டோம். Is it happening? Yes, it's happening. It happened to one of my friends. சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன் நேம்லாம். ஒரு ஆம்பளே ப்ளம்பர் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அண்ட் இன்னொரு ஆம்பளை பையனை டார்கெட் பண்ணி அண்ட் தட் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். அவர்கிட்ட இருந்து பணம்லாம் பிடுங்குறது, பணம் பிடிங்க, அவன் ஏமாறுறான் பாருங்க. தட் இஸ் த மோஸ்ட் நம்ப முடியாத ஒரு ஃபேக்ட் அது. ஓகே, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்து இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. மல்டிப்ளெக்ஸஸ், தியேட்டர்ஸ், டிவி, கேட்ஜெட்ஸ் அப்படின்லாம் சொல்கிறது ஒரு பக்கம் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு தகவல் சொல்லப்படுது என்ன, இந்த பீரியடில் தான் ரொம்ப சின்ன வயசுலேயே டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுறாங்க. என்ன ஸ்ட்ரெஸ் அப்படி உங்களுக்குலாம்? நிறையா பேர் நம்மளோட கம்மியாக தான் படிப்பாங்க, அப்புறம் பார்த்தா அவங்க செட்டில் ஆகிடுவாங்க. ஆனால் எனக்கு என்ன பையனா, நம்ம நல்லா படிக்கிறோம், ஃப்யூச்சரில் நம்ம நல்லா செட்டில் ஆகுமா, நல்லா வேலை பற்றி உங்களுக்கு பயம். ஓகே, வேற என்ன பயம் இருக்கு? சார் நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். நீ என்னவா ஆக போகிறோன்னா ஐ ஹேவ் அ கொஸ்டின் மார்க். ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் கோன் டு பிகம். அண்ட் ஆஃப்டர்நூன் டைம்ஸ் when I am left free I have lot of questions which are unanswered. எனக்கு நானே கேட்டுக்கிட்ட கேள்விகள் அண்ட் மற்றவங்க என்கிட்ட கேட்ட கேள்விகள் they are unanswered. உங்களுக்கு இன்னும் பதில் அதுக்கு சொல்ல முடியல, பதில் தெரியல. இல்ல பதிலே கிடைக்கல சார். பதிலே கிடைக்கல. I have tried framing out answers. எனக்கு அந்த பதிலே கிடைக்கல சார். மேபி நான் தான் என்ன what I assumed is இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போனா மேபி I'll get it. படிக்கலனா பயம், எக்ஸாம் எழுதிட்டு வந்தா பயம், ஸ்கூலுக்கு போனா சார் அடிப்பாரோன்னு ஒரு பக்கம் பயம். எல்லாமே பயத்துல தான் சார் ஓடிட்டு இருக்குது. எல்லாமே பயத்துல தான் ஓடிட்டு இருக்கு. வேற என்ன பயம் இருக்கு? +2 ரிசல்ட்ஸ். +2 ரிசல்ட்ஸ் பயம். அதை நினச்சா நிச்சயமா டெய்லி வந்து தூங்கி எழுச்சோன்னே ஐயோ எப்போ வர போகுது. அன்னைக்கு ஒரு நாளுக்காக இப்போ ஒரு 2 மந்த்ஸாக எனக்கு பயமா இருக்கு சார். ஓ, வரப்போற ரிசல்ட்டுக்காக? ஆமாம், 2 மாதம் வருதுன்னா எனக்கு இப்போலேருந்தே அந்த பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பயத்தை போக்க என்ன பண்ணுவீங்க? அந்த பயத்துல வெளியில வருது. பயத்தை போக்க முடியாது சார். அது வந்து உள்ள ஹிடன் ஆயிரும் சார். அது காலையில வரும், திருப்பி நைட்டு தூங்கும் போது நம்மளுக்கு வந்து அது கனவுல தோணும். என்னமோ ஒரு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த மாதிரியே இருக்கும், இல்ல ஃபெயில் ஆன மாதிரியே இருக்கும். எங்கே போனாலும் எப்படி எழுதிருக்க +2 அப்படின்னு தான் கேட்டாங்க. ஓகே, இப்போ சொல்லுங்க, நானும் கேட்குறேன் உங்களை. எப்படி எழுதிருக்கீங்க எக்ஸாம்? நல்லா தான் சார் எழுதிருக்கேன். நல்லா தான் எழுதிருக்கீங்க. நல்ல மார்க் வருமா? எக்ஸ்பெக்டிங் சார். எக்ஸ்பெக்டிங். அப்புறம் ஏன் பயம்? ஃபியூச்சரில் வந்து இதை வச்சு தான் வந்து நம்ம லீட் பண்ண போகிறோம் அப்படின்னு வீட்டிலேருந்து ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எல்லாம் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மார்க் தான் உன்னை டிசைட் பண்ண போகுது அப்படின்னு பேசுவாங்க சார். ஆக்சுவலாக அந்த பயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கான காரணம், சமீபத்தில் நடந்த ஒரு சர்வே ஷாக்கிங்கான சில நம்பர்ஸ் காட்டுச்சு. இந்த மாதிரி அர்த்தமில்லாத பயம் அல்லது இந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுக்கான பயம், என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகுமோங்கிற பயம், இதனால் ஏற்படக்கூடிய டிப்ரெஷன்,
ஸ்ட்ரெஸ் அல்லது காரணமே இல்லாமல் ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற மனநிலை, நான் சேஃபாக இருக்கேன், எனக்கு ஏதாவது ஆயிருமா இப்படிங்கிற அளவுக்கான பயம், இதெல்லாம் ஒரு சூசைடல் டெண்டன்சிக்கு கூட இளைஞர்களை கொண்டுட்டு போயிடுதுன்னு அந்த சர்வே சொல்லுது. I would like to show you டீனேஜினுடைய மனப்பிரச்சனைகள். இதுதான் அந்த சர்வே. 48% பீப்புள் தற்கொலை எண்ணத்தால் அவதிப்பட்டு இருக்காங்க. 70% யங்ஸ்டர்ஸ் மன அழுத்தத்தோட இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸோட டிப்ரெஷனோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. 70%, 100க்கு 70 பேர். அடுத்தது 70 பேர் முன்கோபத்தோடு இருக்காங்க. மூட் ஸ்விங், ஆக்சுவலாக அது முன்கோபம்னு போட்டிருக்கோம். யமுனா இங்கே வந்திருக்காங்க. இந்த அடலசன்ட் பீரியடில் மூட் ஸ்விங் அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான விஷயம். ஏன்னா நார்மலாக இப்போ நிறைய பேர் அது இருக்குது, நல்லா ஜாலியாக பேசியிருக்காங்க, திடீர்னு ரியாக்ட் பண்ணிடுறாங்க, கோபமாக ரியாக்ட் பண்ணிடுறாங்க. அடலசன்ட் பீரியடில் அந்த மூட் ஸ்விங் அப்படிங்கிறது எவ்வளவு பிரச்சனைக்குரிய விஷயம். அதாவது 10லேருந்து 13 வயதுக்கு உட்பட்ட அடாலசன்ஸ்னு எடுத்தோம்னா இந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்ப நார்மலானது. அதாவது இந்த பருவத்தில் வந்து திடீர்னு வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், யூ ஆர் த பெஸ்ட் மதர் இந்த வேர்ல்டு அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சுவாங்க. அடுத்த 10வது நிமிஷமே ஐ ஹேட் யூ மாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு மாறும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த ஏர்லி அடாலசன்ஸில் வந்து இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் வரலைன்னா தான் நாங்கள் கவலைப்படுவோம். அந்த ஏஜில் மூட் ஸ்விங் வரணும், வர்றது வந்து சகஜம். அது வந்து பெற்றோர்கள் அது நார்மலாவும் பாக்குற கண்ணோட்டத்தை. அது எந்த வயசு வரைக்கும் சொல்றீங்க? அதாவது 13 வயசு வரை. ஏன் அந்த மாதிரி மூட் ஸ்விங் அந்த பீரியட்ல அவசியம் நீங்க சொல்றீங்க? 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்னு பார்த்தோம்னா அவங்க பெற்றோர்களுடைய அரவணைப்பில் அவர்களுடைய குடையில் வாழக்கூடிய பருவம். ஸோ அதனால பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய பசங்க கிட்ட தான் பேசியிருப்பாங்க, பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய உடைகள் தான் எடுத்து அணிந்திருப்பாங்க. ஸோ பட் இந்த 10 வயது ஆகும் சமயத்தில் தான் வந்து பூப்படைதலுடைய பியூபர்ட்டியுடைய ஏர்லி சேஞ்சஸ் வரும்பொழுது குடும்பத்தில் இருந்து இவர்கள் வந்து கொஞ்சம் எட்ட நின்று நான் வித்தியாசமானவனா, நான் அவங்கள மாதிரி தான் இருக்கேனா இல்லையா அப்படிங்கிற அந்த ஆரம்ப சிந்தனை வரக்கூடியது. அதனால மூட் ஸ்விங் நிறைய இருக்கும். கண்டிப்பா அதை பத்தி பெரிதா கவலைப்பட வேண்டியது. நான் அம்மா மாதிரி தான் இருக்கணும்னு ஒரு பெண்ணு நினைக்கலாம், இன்னொரு சமயம் வந்து நான் வந்து அம்மா பண்றது தப்பு அப்படிங்கிறத வந்து உணரக்கூடிய ஒரு பருவம். மீன்வேல் எனக்கு இந்த டிப்ரெஷனுடைய நம்பர் எனக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்தது. அதாவது 48 பேருக்கு தற்கொலை எண்ணம் வந்துருச்சு, 70% மன அழுத்தத்தோடு இருக்காங்க. இந்த மன அழுத்தம் பற்றி இங்கே கேட்கல இவங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எப்படி இந்த நம்பர் இவ்வளோ அதிகமாக இருக்குது? அதாவது நாங்களும் வந்து நிறைய சர்வே பண்ணியிருக்கிறோம். நாங்கள் அதில் வந்து தெரிய வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 வயதுக்கு உட்பட்ட வளரிளம் பருவத்தினர், அதாவது 10லிருந்து 15 வயதுக்கு அந்த வயதில் பார்க்க போனோம்னா பெரும்பான்மையானவர்கள் என்ன சொன்னாங்கன்னா 14 to 15 இயர்ஸில் வந்து த ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து தற்கொலையுடைய எண்ணம் வந்து இருக்கிறது அப்படின்னு. ஸோ இந்த பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் எங்களெல்லாம் பிரமிக்க வைத்தது. 80 to 90% வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஐடியா. என்ன ரீசன்னு சொன்னீங்கன்னாக்கா ஒன்று வி ஃபீல் லோன்லி, அது அடுத்தது வந்து am I capable of having a normal sexual life, that is ஒரு இது. அடுத்தது மூன்றாவது வந்து எனக்கு வந்து எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை பற்றி வைத்திருக்கிற அபிப்பிராயம் வந்து சரியானதான் தெரியல, ஏன்னா நான் என்னை பற்றி வைத்திருக்கிற அபிப்பிராயமே வித்தியாசமாக இருக்கிறது. மனதுக்குள் இருக்கக்கூடிய இறுக்கம், தனிமை, பயம், எதிர்காலம் குறித்த அச்சம், இந்த எண்ணங்களிலிருந்து வெளியே போவதற்கு அவங்க தேடக்கூடிய ஒரு வடிகாலாக தான் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டோ, டெலிவிஷனோ அல்லது செல்ஃபோனோ அல்லது எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கிறதோ, கேம் விளையாடிட்டு இருக்கிறதோ, யாரோ துரத்தை ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வேர்ல்டோ அவங்கள சப்போர்ட் பண்ணுது. சைக்கலாஜிக்கலாக அவங்க எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட். பட் தொடர்ந்து பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, இந்த பசங்கள்லாம் செல்ஃபோன் நிறையா பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பயத்தோடு கூடிய ஒரு மனநிலை இருக்குது. ஸோ உங்கள் கூட கொஞ்சம் பேரண்ட்ஸே நான் உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் அவங்களுடைய பிரச்சனை என்ன, அவங்க எப்படி பார்க்குறாங்கிறதையும் கேட்கலாம். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் திரும்பவும் சந்திக்கலாம். இது பூர்விகா மொபைல் செந்தேசம் என் மக்கள் பவர்ட் பை மல்லீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL Call Taxi. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல் செந்தேசம் என் மக்கள் பவர்ட் பை மல்லீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL Call Taxi. நான் ஏற்கனவே சொன்னபடி கொஞ்சம் பேரண்ட்ஸும் இங்கே வந்திருக்காங்க. இளைஞர் உலகம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய ஜென்ரேஷன் கேப் இருக்கதாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்ககிட்ட பேசினப்போ நிறைய புதிய விஷயங்கள் எங்களுக்கும் தெரிஞ்சது. இந்த செல்ஃபோன் மெசேஜஸில் அல்லது இன்டர்நெட் சேட்டிங்கில் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய கோட் வேர்ட்ஸ், ப்ளீஸ்னு நிறையா போட்டால் அம்மாவோ அப்பாவோ பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் அந்த லிஸ்ட்டு ஆக்சுவலாக நாங்கள் ஒன்று எடுத்தோம். இது போகவும் நிறையா சொன்னாங்க. அட் அப்படின்னு போட்டால் பேரண்ட்ஸ் நீ போய் அம்மா அப்பா பக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த மாதிரியான கோட் வேர்ட்ஸ்லாம் இவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அல்லது உங்களுக்கும் இன்டர்நெட்டில் கோட் வேர்ட்ஸ் இருக்குது, இவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கா தெரியுமாங்க? இருக்குதுன்னு தெரியுங்க, பட் என்னன்னு தெரியாது. என்னன்னு தெரியாது, ஏதோ கோட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இருக்குன்னு தெரியும், ஆனால் என்னன்னு தெரியாது. என்ன பதட்டம் வருது உங்களுக்கு பசங்க இன்டர்நெட்டில் சேட் பண்ணிட்டு இருந்தா? நிறைய இருக்குங்க சார்.
ஆனால் என்ன பண்ணுவாங்களோ இதை அதை எல்லை மீறி போவாங்களோ அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனால் நாங்கள் நைட் டைமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தூங்கவே முடியாது எங்களால். என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்களா இல்லை இன்டர்நெட்டில் வச்சுட்டு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா? என்ன மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு பயப்படுறீங்க? எல்லை மீறி போவாங்களோ அப்படின்னா என்ன எல்லை மீறி போவாங்களோன்னு பயப்படுறீங்க? அடல்ட்ஸ்னால் நிறைய இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது போவாங்களா? இல்லை ஜென்ஸோட இப்போ லேடிஸ்னாக்கா ஜென்ஸோட பாய்ஸோட ஏதாவது கான்டாக்ட் இருக்குமோ, இல்லை பாயாக இருந்தால் கேர்ள்ஸோட ஏதாவது இது இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். எழுந்து போய் இல்லைன்னா இன்னும் தான் நிறைய நெட்லலாம் நிறையலாம் என்ன சொல்கிறது, அந்த அடல்ட்ஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்குங்களா, அந்த மாதிரி ஃபிலிம் ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்ப்பாங்களா, எழுந்து நாங்கள் அடிக்கடிக்கு போய் பார்க்குறது உண்டு. அவங்களோட பாதையில் அவங்க இப்படி தான் அச்சீவ் பண்ணணும்னு அவங்க ஆசை வச்சுருக்காங்க. அந்த பாதையை விட்டுட்டு விலகி போயிடுவாங்களோன்ற பயம் இருக்குது. பசங்கள்லாம் நிறைய பேர் சொன்னாங்க ஒரு பயம் இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குது, என்னன்னே தெரியலைன்னு. அண்ட் இவங்களும் சில விஷயங்கள்லாம் முன் வச்சாங்க. உங்கள் பசங்கள்லாம் டிப்ரெஷனில் இருக்காங்க, குழப்பத்தில் இருக்காங்க, ஒரு பயத்தில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பயம் இருக்குது சார் அவனுக்கு, என் பையனுக்கு. என்ன பயம் இருக்குது? என்னன்னு தெரியாது. படிப்பா அப்படின்னு சொன்னால் திருப்பி படிப்பான்னு சொல்லாதம்மா, எனக்கே பயமாக இருக்குது, ப்ளேஸ் ஆகணும். இத்தனைக்கும் நல்ல மார்க்கு தான் எடுக்கிறான், 76% தான் இருக்குது அவனுக்கு. இருந்தாலும் ஒரு பயம், ப்ளேஸ் ஆகுமா, நாளைக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ நம்மளுக்கு அப்படின்ற பயம் நிச்சயமாக இருக்குது. என் பையனுக்கு 13 இயர்ஸ் தான் ஆகுது சார். சரி. அவன் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பான். அவனுக்கு எதுனாலும் ரொம்ப பயப்படுறான். ஏன்னா ஸ்கூலில் அவனை பசங்க ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க, இல்லை எல்லா இடத்துலையும் அவனை கிண்டல் பண்ணுறாங்கன்றனால அவன் ரொம்ப பயப்படுறான். அதனால வீட்டில் வந்தவொடனே அந்த வெறியை எல்லாம் அவன் தங்கச்சி மேலே காமிக்கிறான். ஓஹோ, அந்த கோபத்தெல்லாம் அந்த கோபத்தை கட்டாயமாக அவன் வந்து காமிக்கிறான். எங்கள் மேலேயும் அவன் அதை தான் காமிக்கிறான்றது எங்களுக்கு தெரியுது. ரொம்ப குண்டா இருக்கனால எல்லா இடத்துலையும் அவனை கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அது வந்து அவன் ரொம்ப பெரிய அசிங்கமாக நினைக்கிறான். சின்னதாக ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வாடா, ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வாடா, நீ போமா நான் போகல அப்படின்றான். அந்த இது அவனுக்கு பயம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, இவங்க கிட்ட கொடுங்க. உங்கள் பையன் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாரா, உங்ககிட்ட சொல்கிறாரா? ஒரு 10-11 இயர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தான். பட் ஆனால் இப்போ ஒரு 10th அவன் இப்போ 10th படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் வந்து இப்போ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதே இல்லை அவன். ஏன்னா நான் வந்து எதுவாக இருந்தாலும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். எந்த விஷயம் இருந்தாலும் மறைக்காமல் எல்லாத்தையும் சொல்லுவேன். அவங்க என்ன மீறி அவங்க அப்பா கிட்ட போயிடுமோன்றது ஒரு பயம் வந்துடும் அவனுக்கு. அப்பானாலே ஒரு பயம். இப்போ என்ன மாற்றம் இருக்கு? இப்போல்லாம் வந்து ரொம்ப கோவப்படுவான், ரொம்ப எமோஷனல் ஆகி கண்ணில் தண்ணி வந்து போய் செவுத்துல போய் கையை இடிச்சுப்பான். இடிச்சுக்கிட்டு ஒரு 1 வீக் கட்டு போட்டுட்டு எலும்பே ஸ்க்ராக் ஆகிடுது. ஆமாம், அந்த அளவுக்கு கோவம் வரும். அவனை வந்து நம்ம எதுவுமே கொஷினே கேட்கக்கூடாதுன்னு நினைப்பான். அவன் வழியில் அவனை விட்டுடணும், அவனை எதுவுமே கேட்கக்கூடாது. என்னென்னலாம் பண்ணுறாப்லமா? அதான் கையை இடிச்சுப்பான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இடிச்சுப்பான். அதுக்கப்புறம் நீலாம் என் அம்மாவே கிடையாதுன்ட்டு போய்கிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கிட்டு. நீலாம் ஒரு அம்மாவா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திரும்பி வந்து என்கிட்ட பேசுவான். ஸோ பெரிய அளவுக்கு ஒரு மூட் ஸ்விங் இருக்கு, அப்பப்போ வெவ்வேறு மாதிரி. ஆமாம், ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவான், கண்ணெல்லாம் கலங்கி போயிடுவான். அவன் பாட்டுன்னு தனியாக ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு வருவான் எங்கேயாவது போயிட்டு. வீட்டில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக பழகுறாரா? நான் ரொம்ப வெளியே அவ்வளோவா விட மாட்டேன். பிள்ளைங்களோட சேர்ந்து எதாவது கெட்டு போயிடுவானு, நம்மளும் வெளியே போயிடுறோம், பிள்ளைய கவனிக்க முடியல அப்படின்றதுனால நான் பிள்ளைய அவ்வளோவா வெளியே விட மாட்டேன். அதுவே அவனுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஸோ ஒரு 6 வயசு வரைக்கும் அம்மா முந்தானே பிடிச்சிட்டு சுற்றின பையன் இன்னைக்கு சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான். ஏன் என்னை வெளியில் அனுப்ப மாட்டேங்கிறான்னு கேட்குறான். கையை சவத்தில் மோதி கையை உடச்சிக்கிறான். ஓரளவு புரியுது, இருந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியல. தட்ஸ் வாட் யுவர் ப்ராப்ளம். கவிதா மேடம் அண்ட் முத்துசாமி, நீங்கள் உங்கள் பையன் உங்களோட நல்லா கம்யூனிகேட் பண்ணுறாப்லையா, பேசுகிறாப்லையா ஃப்ரீயா? எது சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டான், மற்றபடி சொல்லுவான். ஒரு தடவை இப்போ 2 இயர்ஸ் பேக், இப்போ 11 இயர்ஸ் தான் ஆகுது. 2 இயர்ஸ் பேக்கே வந்து சைக்கிளில் தான் போயிட்டுருக்கான் ஸ்கூலுக்கு. நியரஸ்ட்டு தான் சைக்கிளில் போயிட்டு வந்துட்டோம். எனக்கு கீழே வந்து நாங்கள் வீட்டுக்கு கீழே மெக்கானிக்கல் ஷாப்பு. சைக்கிளில் போயிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. பைக்கில் இடித்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு சைக்கிள் டோட்டலி டேமேஜ் ஆகிருக்கு ஈவினிங். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அந்த மெக்கானிக்கல் ஷாப்பில் அந்த பசங்க பார்த்துட்டு இவனையும் கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு சைக்கிள்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்ருக்காங்க. கையில் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் வந்திருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாது. 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த பசங்க பார்த்துட்டு மேடம் பையனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. என்னன்னு கேட்கும்போது அந்த பசங்க சொல்கிறாங்க, இல்லை மேடம் 2 டேஸ் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிட்டு நான் தான் சைக்கிள்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், கையில் ஸ்க்ராச்சஸ். கையில் ஸ்க்ராச்சஸ் இருந்ததெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? பார்க்கல, லைட்டாக இந்த இடத்துல மட்டும் இதுவாக இருந்தது. ஷர்ட் ஃபுல் ஹேண்டு போட்டிருக்கான். ஷர்ட் போட்டு கவர் பண்ணிட்டு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிறதுனால எங்களுக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து கேட்கும்போது ஆமாம் மம்மி விழுந்துட்டேன், உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் சைக்கிள் கொடுக்க மாட்டீங்க, என்னை விட மாட்டீங்க, திட்டுவீங்க, அதனால நான் சொல்லலை அப்படின்றான். பட் நீங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணுறீங்க? 2 பேரும் ஒர்க் பண்ணுறோம். அதே போல் ஸ்கூலில் எதுனா நடக்கும், எதுனா பேரண்ட்ஸ் வர சொல்லணும்னு சொன்னால் அவன் சொல்லவே மாட்டான். 2-3 டேஸ் அவங்க டைரியில் எழுதி கொடுப்பாங்க. என்ன பண்ணுவார், வெளியில் வந்து டைரி பேப்பரை கிழிச்சிட்டு வெளியில் எடுத்துகிட்டு வருவார். இந்த விஷயமே எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. எப்போ கேட்டாலும் ஹோம் ஒர்க் இல்லை மம்மி, எதுவுமே மேடம் சொல்லலை அப்படி சொல்லுவான். ஸ்கூலில் போயிட்டு கேட்கும்பொழுது கம்ப்ளைண்ட், எல்லா மேடமும் கம்ப்ளைண்ட்டு. இவன் வந்து ஓவராக பேசுகிறான்,
நான் சொன்னேன் பேசவே மாட்டேன்றான் வீட்ல பேசுறது இல்ல. வீட்ல பேசுறதே கிடையாது, பேசவே மாட்டேன்றான். எதுனா சொல்லுடா. நாங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்போம். நீங்க ஃப்ரெண்ட்லியா இருப்பீங்கன்னா என்ன புரியல. ஃப்ரெண்ட்லியா ஜாலியா வந்து ஒரு டிவி பார்க்குறோன்னா சும்மா கமெண்ட் அடிச்சுப்போம். அந்த மாதிரி ரொம்ப நார்மலா அவங்க ஏஜ்ல என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து நான் கமெண்ட் அடிப்பேன். உங்க பையன் இவர் தானே? எதுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதை கூட வீட்டில் சொல்ல? வீட்டில் சொன்னால் வீட்டில் எப்போ திட்டுவாங்க. அவங்க நல்ல மூடில் இருந்தால் திட்டாமல் இனிமேல் ஒழுங்காக ஓட்டுறான்னு சொல்லுவாங்க. கெட்ட மூடில் இருந்தால் இனிமேல் சைக்கிள் கொடுக்க மாட்டேன், நடந்துதான் போட பேகை தூக்கிட்டு போடாமாங்க. ஸ்கூலும் தூரத்தில் இருக்கும், ஆனால் சொல்ல மாட்டேன். என்ன பிடிக்கல? அவங்க தான் ஃப்ரெண்ட்லியாக பழகுறேன்னுலாம் சொல்கிறாங்களே, உங்களுக்கு என்ன அவங்க சொல்கிறது என்ன பிடிக்க மாட்டேங்குது உங்களுக்கு? எப்போவுமே அவங்களே பேசிகிட்டு இருப்பாங்க. நைட்ஸில் அவங்களே பேசிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் எதாவது சொல்லணுன்னு வந்தால் இல்லை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் கூட இருக்கணும்னு நினைப்பேன், ஆனால் அவங்க கூட இருக்கிறது இல்லை. அதனாலே அவங்க கூட பேசணுன்னே தோண மாட்டேங்குது. அதனால டிவி பார்க்கணும்னு தோணுது. தனியாக இருக்கப்போ டிவியாச்சும் பார்க்கலாம், தனியாக சும்மா இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தோணும். அதனால் டிவி பார்ப்பேன். அதுக்கும் அவங்க திட்டுவாங்க. வீக் டேஸில் வந்து கேட்போம், நானும் என் தம்பியும் கேட்போம், வெளியே எங்கேயாவது பீச்சு பார்க்க எங்கேயாவது கூப்பிட்டு போங்கன்ட்டு. சாட்டர்டே சண்டேஸில் கூப்பிட்டு போவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சண்டேயில் கேட்டால் இன்னைக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு ரெஸ்ட்டு, இன்றைக்கும் வெளியே போக முடியாதுடா சாரிடான்னு சொல்லுவாங்க, கூப்பிட்டு போக மாட்டாங்க. அது எங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும். ஒரு பக்கம் ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம், பட் இஸ் நாட் கம்யூனிகேட்டிங் வித் அஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் நல்லா பேசுகிறான், ஓவராக பேசுகிறான், நம்ம மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு, ஆனால் வீட்டில் பேசவே மாட்டேங்கிறானே. இந்த மாதிரியான மூட் ஸ்விங் அல்லது இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்து பயமுறுத்தக்கூடிய ஒன்று தானா இல்லை நார்மல்? பல குழந்தைகள் வந்து இப்போ எல்லாம் பார்க்குறப்ப 2 பேரும் வேலை செய்ய போயிடுறப்ப வந்து அது 3 மணிக்கே வந்து உட்காந்துடுறாங்க, 2:30 மணிக்கே வந்து உட்காந்துடுறாங்க. அந்த 6 மணி வரைக்கும் அது ரொம்ப வெரி குரூஷியல் பீரியடாக இருக்குது அவங்களுக்கு. வந்தோடனே கவனித்து வான்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, பெரியவங்க வந்தோடனே ஏதாவது சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அது பெரிய ஏமாற்றமாக இருக்குது. இவங்க வந்து டயர்டாக இருக்கிற நேரத்தில் அவங்க வர்றாங்க டயர்டாகி, அப்போ 2 பேருக்கும் அனாவசியமாக கருத்து வேறுபாடு தான் ஏற்படுது. ஒன்று வந்து பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும், அவர்கள் தான் வளைந்து கொடுத்தா அவனுடைய மொழியை குழந்தைகளை வளைந்து கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது தவறு. ஏனென்றால் வந்து அந்த எதிர்பார்ப்பு நியாயமானது. 12 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தைக்கு பிரச்சனைன்னா இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு வைத்தியம் பார், குழந்தை சரியாயிடும். வளர் இளம் பருவத்தினருடைய பிரச்சனைகள் என்னென்ன, அது என்னென்ன டைமென்ஷனில் இருக்குது, அதெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோமா? நான் ஸ்கூலில் வந்து +2 படிக்கிறதுனால எப்போவும் படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அந்த டென்ஷனை வந்து வீட்டில் வெளிக்காமிக்காமல் வேறு யார் கூட நல்லா ஜாலியாக பேசணும்னு பார்த்தாக்க என் ஏஜ் குரூப்பில் வந்து வீட்டில் யாருமே இல்லை. எங்கள் அப்பா கூட நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், பட் அவர் வரதே நைட்டு 10 மணி ஆயிரும். ஸோ எங்கள் அம்மா கூட தான் பேசணும். எங்கள் அம்மாவும் வேலையை முடிச்சு வரதுக்கு 7 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் டயர்டாக இருக்க தூங்க போயிடுவாங்க. இப்போ எனக்கு பிடிச்ச கேம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட். அது வந்து நான் வந்து ப்ளே ஸ்டேஷன் தான் ஆடுவேன். நானே பவுலிங் போட்டு நானே பேட்டிங் பண்ணுறது வந்து அது எவ்வளோ தான் இருந்தாலும் ஒரு 1 ஹவருக்கு மேலே போர் அடிச்சிடும். நான் வீட்டில் எப்போவும் அமைதியாகவே உட்காந்துருப்பேன். பேரண்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமும் கூட அமைதியாக உட்காந்துருப்பேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே போர் அடித்து அமைதியாகி எங்கள் அப்பா அம்மாலாம் வந்ததுக்கப்புறமும் அமைதியாகவே உட்காந்துருப்பேன். சிங்கிள் சைல்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வளருதோ அங்கே நிறைய மனப்பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஜத்துலேயும் பார்க்கும்போது ஒரே குழந்தையாக இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு ஒரு பெரும்பான்மையான ப்ராப்ளம்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய பயங்கள், அவங்களுடைய அதிர்ச்சிகள், அவங்களுடைய நம்பிக்கைகள், இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நபர்கள் இல்லை. அதான் பிரச்சனை. ஸோ ஒரே ஒரு குழந்தை தான் வச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தனிமை நிறைய கொடுக்காதீங்க. நிறையவே நீங்கள் குழந்தைய பாசிட்டிவாக வளங்க. அந்த ஒரு குழந்தைய பெரும்பான்மையான பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இதை திட்டி காயப்படுத்தி தான் சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணவே கூடாது. அவன் மாறினும் நினைக்கக்கூடாது. அவன் மாறுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கணும் பேரண்ட்ஸ். அந்த மாதிரி குழந்தைய க்ரூம் பண்ணிங்கன்னா பெரும்பான்மையான தவறு ஒரு பாதிப்பு இல்லாமல் சரி பண்ணிடலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், தொடர்ந்து பேசுவோம். பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL Call Taxi. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL Call Taxi. டிப்ரெஷன் ஸ்டேட்டுடைய எக்ஸ்ட்ரீம் வடிவம் தான் தற்கொலை எண்ணம் அப்படிங்கிறது. அதுதான் ரொம்ப அலாமிங்கான ஒரு விஷயமாக இருக்குது.
ஏன்னா அது ரொம்ப பயமுறுத்தக்கூடிய நம்பராகவும் இருக்குது. டீனேஜ் பருவத்தில் நிறைய பேர் இந்த தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம கவனிக்காத அல்லது பெரிய அளவு ரொம்ப ஈஸியாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். நான் 2 பேரோட பேசணும்னு நினைக்கிறேன். அவங்களோட பேசணும்னு நினைக்கிறதுக்கும் காரணம் இருக்குது. அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி. சரஸ்வதி மேடம் அண்ட் சத்யமூர்த்தி சார், ப்ளீஸ் வாங்களேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். என்ன ஆச்சு ஆக்சுவலாக? மறுநாள் ரிவிஷன் எக்ஸாம் படிக்க தான் ஸ்கூல் லீவ் விட்டு அது படின்னு சொன்னேன். ஸோ படிக்க சொன்னது அவனுக்கு பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. அது அவன் எதுவுமே சொல்லலை. கோட்டையிலி வரைக்கும் அவன் தான் படிச்சுட்டு இருந்தான். ஸோ மார்க் கம்மியானதால் சரிம்மா நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு அவன் தான் சொன்னான். ஸோ அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன். சரி சொல்லிவிட்டு அந்த பேப்பர்லாம் திருத்தி கொடுத்தோம்னா என்னென்ன தப்போ அதெல்லாம் பார்த்துக்கோ லோகேஷ். எப்பவும் போல் நடக்கிற விஷயம் தான். அவன் அந்த பையன் ஏதாவது வேற மனக்குழப்பத்தில் அல்லது வருத்தத்தில் பிரச்சனையில் இருந்தால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அன்றைக்கி முன்னாள் கூட என் கூட வந்து வீட்டில் வந்து டேங்க் எல்லாம் க்ளீன் பண்ணான். அன்றைக்கி ஈவினிங்காக நல்லா தான் இருந்தான். அன்றைக்கி ஈவினிங் 7 o'clock மேலே உட்காந்து நான் அப்படி விளையாடின்னு இருந்தேன். பின்னாடி எல்லாம் முதுகில் குத்தின்னு முதுகு மேலே ஏறிக்கின்னு கையை உள்ள விட்டு இந்த தோளில் மாட்டிட்டு இதுலேருந்து நீ வெளியே வா இதுலேருந்து வெளியே வான்னா அப்படின்னா அப்புறம் எனக்கு கை பிடிச்சி கீழே தள்ளி அந்த மாதிரி தான் கண்டி மீதிப்படி இந்த மாதிரி மைண்டு அவனுக்கு இருக்குதுன்னு நினச்சி ஒரு நிமிஷம் கூட நானும் நினச்சி பார்க்கல. ஆக்சுவலாக அன்னைக்கு என்ன நடந்துச்சுமா? அன்னைக்கு காலையில் அவன் படிச்சுட்டு இருந்தான். நான் வெளியே போயிட்டு பொண்ணை விட்டுட்டு வந்தேன். ஸ்கூலில் விட்டுட்டு வந்தேன். அவளுக்கு ஸ்கூல் இவனுக்கு லீவு. ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு 2 பேரும் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் அவன் தான் கேட்டான். கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் வாங்கிட்டு வந்து கொடுமா, அதுலேருந்து நிறைய வருதுன்னு எங்கள் மிஸ்ஸு சொன்னாங்கன்னா. சரி நான் தான் போயிட்டு அதை பசங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்தேன். சரிடா அதை எழுதுடா 2.5 hours டைம் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே முடிச்சுடு அப்படின்னு நான் சொன்னேன். அவன் அதை படிக்கவே இல்லை போல. சரிடா படித்து என்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் எழுதுடா அப்படின்னு சொன்னேன். சரின்னு அவன் படித்தான். உட்காந்துட்டு படிச்சுட்டு அதை வந்து அப்படியே மெமரி பண்ணான் அவன். நான் சொன்னேன் நான் புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன்டா அப்படின்னு. இல்லை எனக்கு வேண்டாம், நான் சொல்லித்தரேன் நீ வேண்டாம், நான் சொல்லித்தரேன் வாடாங்கிற நீ வேணான்றியடா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் அதுக்கு எதுவுமே பேசலை. சரி நீயே படிச்சுக்கிடான்னு விட்டுட்டேன். மத்தியானம் எதுவும் சமைக்கல. அப்புறம் நான் காசு கொடுத்தேன், நீ போயிட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கூடா அப்படின்ட்டு. சரி நான் அதை அவனே போயிட்டு வாங்கிட்டு வந்தான். ஒரு 1/2 hour ஆகிடுச்சு அவன் போயிட்டு வர்றதுக்குன்னு. இல்லைம்மா கடையெல்லாம் மூடி இருந்தது, ரொம்ப தூரம் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். சரி அவனே வாங்கிட்டு வந்தான், சமைச்சான், சாப்பிட்டான், டிவி போட்டுட்டு அதை சாப்பிட்டுட்டு தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்புறம் போய்ட்டு திரும்பி உட்காந்து படித்து எழுதிட்டு இருந்தான். நான் அப்புறம் போய் கேட்டேன், ஏன்டா 2.5 hours எழுதுவேடா, நீயே தான் 2.5 hours எழுதுவேன், இப்போ காலையில் 10 மணிலேருந்து இப்போ 3 மணி ஆகிடுச்சேடா, நீ இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கியேடா அப்படின்னு கேட்டேன். அவன் அதுக்குமே எதுவுமே பேசலை. சரி ஏதோ கோவமாக இருக்கான் போல இருக்கு, ஸோ இன்னும் கேட்டால் அவனுக்கு கோவம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நீ எழுதி வைடா, நான் போய் மோனிகாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன், தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நம்ம ஒரு 4 steps இறங்கி கீழே போனேன். அவன் தாப்பா போட்டான். கதவு அவனே தாப்பா போட்ட சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அப்புறம் நான் போயிட்டு போயிட்டு திரும்ப வரத்துக்கு ஒரு 1.5 hours மேலே 2 hours ஆகிட்டுருக்கோம். நான் அவளை கூட்டிகிட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் கொஷின் பேப்பர்லாம் கேட்டிருந்தேன். அதெல்லாம் போய் ஸ்கூலில் கலெக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டு அதை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஒரிஜினல் அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு திரும்பி வரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. வந்தால் கதவை திறக்கவே இல்லை. தட்டி தட்டி பார்க்குறேன், ஸோ தூங்கிட்டான் போல இருக்குது, குளிக்கிறான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். சரி இவன் ரொம்ப விளையாடுவான். அவன் சாயந்தரமா எனக்கு விளையாடினாதாம்மா ரிலாக்ஸாக இருக்குது சாயந்தரத்தில் போயிட்டு, சரி போடா போயிட்டு விளையாட்டு வந்துடும், ஒரு 1/2 hour இல்லை 1 hour விளையாடிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அந்த மாதிரி பூட்டிட்டு விளையாட போயிட்டான் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் இன்னொரு சாவி இருக்குது அவர்கிட்ட, சாவி கொண்டு வாங்க, பூட்டி இருக்குது. அப்புறம் அவர் வந்துட்டு இல்லை பூட்டி இருக்குது, வீடு வந்து பூட்டில் உள்ளே தான் லாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் வெளியே போயிட்டு விண்டோ வழியாக பார்த்தப்ப தான் இல்லை அவன் சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு. கதவு திறந்த உடனே லாக் ஏதோ அதை கண்டி ஏதோ ஆகுது. சரி இல்லை உள்ளே தான் லாக் பண்ணிக்கிறான்னு சொன்னோன்னே சரி மெத்த மேலே போய் அதுக்குள்ளே கூட என் பொண்ணு வந்தது, அப்பா அண்ணன் உள்ளே தான்ப்பா இருக்கிறான்ப்பா, இது செருப்பு இங்கேயே இருக்குதுப்பா, அம்மா செருப்பு இருக்குதுன்னா இது பண்ண பார்க்கக்கூடாது சரின்னு சொல்லிட்டு மேலே போய் நின்று கொம்பை எடுத்து ஜன்னல் கார் தட்டினோடனே ஒன்றும் ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன், கீழ் வீட்டிலேருந்து பின்னாடி வந்து 2 அடி சந்து இருக்கு, சந்தில் ஏறி ஓடு மேலே ஏறி ஜன்னல் மேலே ஏறி நின்று பார்த்தா பையன். அப்புறம் தான் சொன்னேன் என் பையன் தூங்கிட்டாண்டி. அப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து இது பண்ணியிருந்தான், கொளுத்துக்காரங்க வேலை செஞ்சுருந்தான். என்ன சார் கத்துறீங்கண்ணா, அது மாதிரி சார் என் பையன். அப்புறம் அவங்க ஓடி வந்து கதவை திறந்து போய் எடுத்துன்னு வந்து
படகு போட்டு தண்ணியெல்லாம் தெளித்து எல்லாம் இது பண்ணி பார்த்தோம், ஒன்றுமே இல்லை. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு நிமிஷமும் வாழற வாழ்க்கை இருக்குது. ரொம்ப கஷ்டம். அதாவது அவனுக்கு பின் விளைவுகளை யோசிக்க தெரியல. பின் விளைவுகளை அவன் யோசிச்சிருந்தானா கண்டிப்பாக அவன் எங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் அவன் இந்த மாதிரி அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த நேரம் கோவம், அதுதான் அந்த நேரம் கோவத்துக்கு என்ன காரணம்னு கூட அந்த குழந்தைக்கு யோசிக்க தெரியல பாருங்க. இன்னைக்கு அவன் பேரை கூட என்னால் கேட்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் ஃபோட்டோவெல்லாம் மறைச்சு தான் வச்சிருக்கேன் நான். பார்க்க முடியல. அவனுடைய துணி, அவனுடைய ஃபோட்டோ எதுவுமே கண்ணில் பார்க்காத அளவுக்கு எல்லாமே மறைச்சி தான் வச்சிருக்கு. அதை பார்த்தா அந்த வீட்டில் இருந்து அவன் ஃபீலிங், அவன் நிற்கிறது, நடக்கிறது, படிக்கட்டெல்லாம் ஒரு ரெண்டாக தான் இது பண்ணுவான். நமக்கு என்னதான் வாழ்க்கையில் வாழ்க்கை அதே மாதிரி வண்டியில் உட்காந்து கூட வந்தான்னா கூட அவ்வளோ சோஷியலாக வரும். இந்த பக்கம் தான் உட்காந்து அவன் பாட்டு ஒரு மூச்சு விட்டுன்னு வருவான். அதே மாதிரி அவன் யூஸ் பண்ண லாஸ்ட்டு செல்ஃபோன் இதுதான் அவனுக்கோசம் வாங்கினான். உங்கள் பொண்ணு எப்படி இருக்காப்புல? பொண்ணு வந்துட்டு சொல்ல மாட்டேன் சார், உள்ளுக்குள்ளே வச்சிருக்கா. யாருன்னா அண்ணன் தங்கச்சி யாருன்னா போனாங்கன்னா அதை பார்த்தா அப்படியே இடிஞ்சு உக்காந்துரும். ஸ்கூலில் அதே மாதிரி ஈவினிங்கில் நான் கூட்டின்னு வர போனால் அண்ணன் தங்கச்சி போனாங்கன்னா சொல்லுவாள், இந்த மாதிரி தான் பண்ணான் அண்ணனா வந்து கம்பல்சரி சொல்கிறான். ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டேறான், உள்ளுக்குள்ளே இருக்குது அவளுக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. தனியாக உட்காந்துக்கிறா. எனக்கு யாருன்னா ரோட்டில் அது மாதிரி இருந்தாங்கன்னா அண்ணன் விளையாடி இருந்தாங்கன்னா அதை பார்த்து சொல்கிறா. நிறைய டீனேஜ் பசங்க இங்கே இருக்காங்க. இந்த பசங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அவங்ககிட்டே கூட நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, என்னதான் வாழ்க்கை வரமாக அமைஞ்சாலும் நம்ம நினச்சபடியே வாழ்க்கை போனாலும் ஒரு சின்ன வலி, வேதனை, அவமானம் இது இல்லாமல் வாழ்க்கையை கடந்து போகவே முடியாது. அவங்களுக்கு அவங்க நினைக்கிற மாதிரியே வாழ்க்கை போனாலும் கண்டிப்பாக இதை அவங்க சந்திச்சு தான் ஆகணும். ஸோ அதை வந்து வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு லைஃப் ஃபுல்லாக கஷ்டத்தை கொடுக்காதீங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் சைடாக நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப எதிர்பார்ப்பு வைக்காதீங்க பசங்கக்கிட்ட. அவனே தான் ஆசைப்பட்டான், கொஞ்சம் முயற்சி பண்ணால் இன்னும் கொஞ்சம் மார்க் எடுக்கலாமே அப்படி. அதுக்கு தான் நான் உறுதுணையாக இருந்தேன். அதுவே எனக்கு இன்னைக்கு பெரிய சுமையாயிடுச்சு. ஸோ அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மார்க் எடுக்கணும்னு நினச்சது நம்மளுடைய தப்பு, எதிர்பார்ப்பு அது தப்பு. அதுக்காக நமக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு என்ன நானே நான் கேட்டுட்டேன். ஸோ குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏற்றுக்கோங்க, மாற்ற நினைக்காதீங்க. அவன் வந்து எங்களை இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு நினச்சிருக்க மாட்டான். நாங்கள் இப்போ அவனுக்கு திதி பண்ணும்போதோ தர்ஷம் பண்ணும்போதோ நாங்கள் வந்து எங்களை வந்துட்டு ஒரு 1000 எதிரி எங்களுக்கு எப்படி கஷ்டம் கொடுக்க முடியுமோ அந்த கஷ்டத்தை இப்போ நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். 1000 எதிரியால் கூட எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு என் பையன் பிறந்தது நான் தான் பார்த்தேன். அதே மாதிரி என் பையன் இறந்து தொங்கினது நான் தான் ஃபஸ்ட்டு. ரொம்ப கஷ்டம். ஸோ பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல சார். இப்போ கூட பொண்ணு இருக்கா, அவளை ஹேண்டில் பண்ணவே தெரியல எங்களுக்கு. எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ எங்கே போய் அதை கற்றுக்கிட்டு வரதுன்னு எங்களுக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணால் தெரியாமே குழந்தைங்கள பெற்றுக்கிறோம் அப்படின்னு இப்போ தான் எங்களுக்கு புரியுது. அவன் எங்களை மறந்துட்டான். இப்போ அவன் எங்கேயும் இருக்கான், ஆனால் அவனுக்கு எங்கள் ஞாபகம் இருக்காது. இப்போ எங்களால் தான் அவனை மறக்க முடியல. நாங்கள் தான் ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு பேப்பர் ஒரு விதமாக எழுதிட்டாங்க அன்றைக்கே. ஆனால் நான் வீட்டிலே இல்லை. ஆனால் ஒரு பேப்பரை எடுத்து பார்த்தோம்னா ஒரு பேப்பரில் ஒரு இதுவாக அவங்க பேப்பர் சேல்ஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு விதமாக ஒன்று எழுதி சேல்ஸ் பண்ணிட்டாங்க. 1000 எதிரிகள் கொடுக்கக்கூடிய துயரத்தை ஒரு திதி பண்ணுறப்ப கூட அனுபவிக்கிறேன்னு சொல்கிற ஒரு அம்மாவுடைய மனசை, இன்னமும் பையனுடைய மூச்சு காற்று முதுகில் படுதுன்னு சொல்கிற அப்பாவோட மனசை பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். உண்மையாகவே ஆக்சுவலாக இவங்க சொல்கிற விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹானஸ்ட்லி உங்களை தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளோ பெயினுக்கு நடுவுலையும் இது மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து பேசணும்னு நினச்சதே இட்ஸ் அ குட் திங். தேங்க்யூ. நீங்கள் இதுலேருந்து மீண்டு வரணும். ரொம்ப சந்தோஷமாக சுற்றி தெரிய வேண்டிய வயசில் ஒரு பையன் சாகிறதுக்கு தயாராகிடுறான், ஒரு பொண்ணு சாகிறதுக்கு தயாராகிடுறாங்க அப்படின்னா இட் இஸ் ஹேப்பனிங். இப்போ எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோம் குழந்தைகள் வளர்ப்பில், அல்லது பேரண்ட், டீச்சர், சமூகம், குழந்தைகள், இந்த 4 பேருக்கும் நடுவிலான இடத்துல எந்த இடத்துல கேப் விழுது அப்படிங்கிறத ஆழமாக பார்க்கணும். இதை விட இன்னொரு தகவல் இருக்குது, அதுவுமே அதிர்ச்சிகரமான தகவல். டீன் ஏஜ் பருவத்தில் தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநகரம் அப்படின்னா அது சென்னை தான். சென்னையில் மட்டும் 10 லட்சம் பேரில் 2348 பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. நமக்கு அடுத்த இடத்துல பெங்களூர் இருக்குது,
பெங்களூரு, அதுக்கடுத்து மும்பை இருக்கு. டீன் ஏஜ் பருவத்தில் அதிகமான பேர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய பெருநகரம் இந்தியாவிலேயே சென்னை. வாய் திஸ் இஸ் ஹேப்பனிங்? இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. இதை தடுக்க என்ன வழி இருக்கு பார்க்கலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். இது பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL. Call taxi. Stay tuned. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL. Call taxi. இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் உலகத்தை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கோம், அவங்களுடைய சிக்கல்கள் என்ன, அவங்களும் எந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் இன்னொரு பெரிய பிரச்சனையாக சமீபத்திய வருடத்தின் ரொம்ப பெரிய பிரச்சனையாக பார்க்கக்கூடிய விஷயம், ஒரு பக்கம் இந்த கேட்ஜெட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது, மூட் ஸ்விங் பிரச்சனைகள், தற்கொலை எண்ணம் அதிகமாக இருக்கிறது. இது மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனை ட்ரக்ஸ், ஆல்கஹாலிசம், டொபாக்கோ. டீனேஜ் பருவத்தில் மதுக்குடிப்போருடைய எண்ணிக்கை 45% பேர் மாதம் 5 முறை குடிக்கிறார்கள். இது ஒரு அர்பன் மிடில் கிளாஸ், எல்லார்டையும் எடுத்த சாம்பிள்னு சொல்லிட முடியாது. ஒரு அர்பன் மிடில் கிளாஸில் ஆவரேஜாக மாதத்துக்கு 5 தடவை குடிக்கிறாங்க. இங்கே எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கூட வரதன்லாம் இருக்கார். நீங்களாம் பார்த்த வரைக்கும் இந்த சர்வேயோட ஒப்பிட்டு பார்க்குறப்போ எந்த அளவுக்கு மது குடிக்கும் பழக்கம் இளைஞர்கள்ட்ட அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டீனேஜர்ஸ் முன் வரல. பட் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 40% டீனேஜர்ஸ் தான் வேகமாக அந்த குடியை நோக்கி போயின்னு இருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒன்று ஓவர் ஸ்ட்ரெஸ், அது ஈஸியாக ரிலீவிங் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தே கெட் ட்ராப்ட் இன் த ஆல்கஹால் ஆர் ட்ரக்ஸ். இப்போ என்னோடய ஆர்கனைசேஷனில் போனால் 8 வயசுக்கு பையன்லேருந்து 62 வயசு முதியோர் வரலும் நம்மக்கிட்ட அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதில் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா அந்த 18 to 19 இயர்ஸில் தான் அவங்க அந்த ஃபுல் ஃப்ளெட்ஜில் அப்படியே என்ட்ரு ஆகிற ஒரு சுச்சுவேஷன். இந்த எண்ணிக்கை எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? டீனேஜ் பருவத்தில் மதுக்குடிப்போரின் எண்ணிக்கை உங்கள் பார்வையில், நீங்கள் தொடர்ந்து இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால கேட்குறேன், எவ்வளோ அதிகரிச்சிருக்கதா உங்களுக்கு தோணுது? எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜ் 60% ஏன்னா அவைலபிலிட்டி, அசசிபிலிட்டி ரெண்டுமே ஈஸி. ரெண்டாவது இன்றைக்கி வாண்ட்ஸ் நிறைய ஆயிடுச்சு, அத்தியாவசியம். இதுக்கு எது முக்கியமான காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதில் வந்து ஒன்று பேரண்ட்ஸ் மெயின் ரோல் மாடல். அப்பாவே வந்து லைட்டாக குடி அப்படின்னு கொடுக்குற காலம் இன்றைக்கி. ஸோ நெக்ஸ்ட் பியர் ப்ரெஷர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். ஆக்சுவலாக குடிப்பது தவறு இல்லைங்கிற ஒரு மனோபாவமே வந்துருச்சோ ஓரளவு. அதுதான் இது சோஷியலி லீகலி அக்செப்டபிள் ட்ரக். 2 கிளாசிஃபிகேஷன் சொல்லலாம் அடிக்ஷனில். ஒன் இஸ் ப்ராசஸ் அடிக்ஷன். நவ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ப்ராசஸ் அடிக்ஷன். ஒன்று வந்து இன்டர்நெட், ப்ரோனோகிராஃபிக்கு, கேம்பிளிங், ஃபுட் ஹேபிட், இதெல்லாம் ப்ராசஸ் அடிக்ஷன். தட் இஸ் நாட் கோயிங் டு காஸ் much damage to the society. But ஆனால் இங்கே substance abuse is causing more damages to the society, individual and the family. எல்லாம் ஒரு டைமென்ஷனே டேமேஜ் ஆகுதுங்கன்னா சுச்சுவேஷன். நம்பி சார்ட்ட ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக பசங்க எல்லாருமே சொன்னாங்க, ஒரு 7 மணி நேரம் நான் வந்து வீடியோ கேம் சொல்லுது, இன்டர்நெட்டில் ஒரு கேம் விளையாடுறேன், விடிய விளையாடுறோம், 5 hours, 6 hours, 4 hours அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ரேஷியோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதனால் சமீப காலமாக இந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கவங்க பெரிய அளவுக்கு தூங்குறதே இல்லை அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. தேவையான அளவுக்கு தூங்குறது இல்லைன்னு. இப்படி தூங்காமலே இருக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான பாதிப்புகளை அவங்கள்ட்ட உருவாக்கும்? மினிமம் 6 hours, மேக்ஸிமம் 8 hours தூக்கம் அவசியம் தேவை. அது குறைஞ்சாலே ப்ராப்ளம் வரும். இப்போ தற்காலத்தில் வந்து இதுமாரி லேட் நைட்டு ரொம்ப நாளைக்கு பார்ட்டி அட்டன் பண்ணுறது, இதுமாரி வீடியோ கேம்ஸ் இருக்கிறது, இல்லை டிவியை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இல்லை மொபைலில் நைட்டு முழுக்க பேசிக்கிட்டு இருக்கிறது, இதேமாரி பல காரணத்தினால வந்து யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி தூக்கம் குறையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. எப்போ நைட்டில் தூக்கம் சரியாக இல்லையோ பலவிதமான மன பிரச்சனைகள் மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி கூட வர்றதுனால அது மட்டும் இல்லை, பேசிக்கலி கெமிக்கல் இம்பேலன்ஸ் இந்த பிரெயினே வரும். முக்கியமாக சொல்ல போனால் க்ரோத் ஹார்மோனே அஃபெக்ட் ஆகும். ஸோ தாமஸ் ஜெயராஜ் அவர்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் குழந்தைகள், அவங்களுடைய உரிமைகள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை ரொம்ப காலமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கவர். ஓவராலாக இந்த ஷோவில் நீங்கள் பார்த்த விஷயத்துடைய வைடர் ஸ்பெக்ட்ரம் எப்படி பார்க்குறீங்க? இந்திய தேசத்தில் 45% வந்து 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள். அப்போ வளரிளம் பருவத்தினுடைய எண்ணிக்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கோடி. இதில் நீங்கள் இப்போ நடுத்தர வர்க்கம் அப்படின்னு நீங்கள் எடுத்துருக்கிறது வந்து ஒரு 5லேருந்து 8% தான். மீதி 92% வந்து உங்களுக்கு வந்து கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய வளரிளம் பருவத்தினர். நம்ம பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி நம்முடைய தேசத்தில் 45% குழந்தைகள் வந்து அண்டர் நரிஷ்ட். இது வந்து ஒரு தேசிய அவமானம்னு சொல்லியிருக்கின்றோம். சரிங்களா?
இன்றைக்கி நிறையா வந்து ஐசிடிஎஸ் திட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறையா பெண்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 2/3 ஆஃப் adolescent கேர்ள் சில்ட்ரன் அனிமிக் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதோடு சேர்ந்து இந்த மாதிரியான இந்த தொழில்நுட்பங்களும் என்ன பண்ணுதுனாக்கா நிறைய சவால்கள் வந்து கொண்டு வருகின்றது. தொழில்நுட்பத்தை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது. இன்றைக்கி கல்வித்துறை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் எடுக்க வேண்டியிருக்கு. லைஃப் ஸ்கில் எஜுகேஷனை எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் கட்டாயம் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதை அறிமுகப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். ரெண்டாவது, எல்லா ஸ்கூல்ஸ்லையும் கவுன்சிலர்ஸ் வந்து கட்டாயம் வந்து தேவைப்படுகிறது. இப்போ சைல்ட் லைன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 1098. ஆனால் அந்த சைல்ட் லைன்லேயே வந்து ஒரு கவுன்சிலர்ஸ் இன்னும் அப்பாயின்ட் பண்ணல. ஸோ அங்கேயும் வந்து கட்டாயம் கவுன்சிலர்ஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன். தேங்க்யூ. டீனேஜ் பருவத்தினருடைய பிரச்சனைகள் அப்படின்னு பேசும்போது பெரும்பாலான நேரத்தில் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த 10 பருவத்து பிள்ளைகள், வளரிளம் பருவத்து பிள்ளைகளை பற்றி தான் நிறைய நேரங்களில் பேசுகிறோம். இங்கேயும் கூட அது மாதிரியான கருத்துக்கள் தான் நிறைய முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு வளர் இளம் பருவத்தினர்கள் இருக்கிறார்கள். அது இன்னொரு இந்தியானே சொல்லலாம். அவங்களுடைய பிரச்சனைகள் இன்னும் பெரிது. அதை உடைத்து கொண்டு அவங்க வெளியில் வர்றாங்க நிறைய நேரங்களில். சார் சொன்ன மாதிரி நம்ம பார்த்தது போக பார்க்காத ஒரு உலகம் இருக்குது. நீங்கள்லாம் ஓரளவு பொருளாதாரம் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் கேட்ஜெட்ஸோடு புழங்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது. ஆனால் நாம் கவனிக்காத ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த எண்ணிக்கை இந்தியாவில் இன்னமும் கூட அதிகம். அவர்களுக்கு இந்த எக்ஸ்போஷர்லாம் இல்லை. தங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கே நிறைய சிரமப்படுறாங்க. பட் அவங்களுக்கும் நிறைய நெருக்கடிகள், வேறு மாதிரியான நெருக்கடிகள் இருக்குது. பட் அதையும் தாண்டி உடச்சிக்கிட்டு சில பேர் வராங்க. உங்களுக்குள்ள மூர்த்தின்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இந்த மூர்த்தி நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான இளைஞர். வாங்க மூர்த்தி, மேல வாங்க. எஸ், நேரம் நான் ஆஃப் த வேலேருந்து வரேன். 5வது வரைக்கும் நீங்கள் படிச்சீங்களா? அதுக்கப்புறம் என் படிப்பை நிறுத்திட்டீங்க? அதுக்கப்புறம் வீட்டில் பிரச்சனை வந்துச்சு, அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை வந்துச்சுங்க சார். அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்பா அவ்வளோ ஒர்க் போக மாட்டாரு, தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பார். அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அம்மா ஊர்லேயே களை வெட்டுற வேலை, அதுக்கெல்லாம் போயிட்டு அவங்க தான் எங்களுக்கு சாப்பாடு போட்டுருந்தாங்க. எத்தனை பிள்ளைங்க நீங்கள்? எனக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருக்காங்க சார். அம்மா தினமும் ஒரு 40 ரூபாய்க்கு சம்பாதிப்பாங்க. அதை தான் ரேஷன் கடையில் கொடுத்து அதான் சாப்பிட்டு. ஸோ 5ஆம் கிளாஸோட வீட்டில் நிலைமை சரியில்லைனாலும் படிப்பை நிறுத்திட்டீங்க. ஆமாங்க சார். அப்புறம் என்ன பண்ணீங்க படிப்பை நிறுத்திட்டு? பெங்களூர், அம்மா நான் தம்பி தங்கச்சி எல்லாரும் பெங்களூர் போயிட்டாங்க சார். அப்பா எங்களை விட்டு தனியாக போயிட்டார். அவர் எங்கே போனாருன்னு தெரியல. சரி. அங்கே போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க சார். என்ன வேலை பார்த்தீங்கப்பா? ஃபஸ்ட்டு போனது கார்பெண்டர் வேலைங்க சார், தச்சுற. ஸோ அப்போதைக்கு 12 வயசில் 11 வயசில் குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்பு உங்ககிட்ட இருந்துச்சு. ஆமாங்க சார். நீங்கள் வேலைகளுக்கு போயிட்டு இருந்தீங்க. தென் இது வரைக்கும் நான் தான் ஃபஸ்ட் டைம் சார். நல்லா படிக்கணும்னு ரொம்ப ஆசை வேறு. ஆனாலும் ஃபேமிலி சுச்சுவேஷன் கண்டிப்பாக அம்மாவை பார்த்து தான் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டேன். அங்கே போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் தூக்க வச்சுட்டாங்க. மரம்லாம் தூக்கிட்டு போய் தச்சுற வேலை இல்லை, மரம்லாம் தூக்க வச்சுட்டு அதெல்லாம் சம்பளமே தரல. உனக்கு வேலை கற்றுக்கிற வரைக்கும் சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலை கற்றுக்கிட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு 50 ரூபா சம்பளம் வாங்க ஆரம்பிச்சேன். ஆனால் அந்த காசு எனக்கு பத்தலைங்க சார். அதுக்கப்புறம் கட்டட வேலைக்கு இங்கே போயிட்டேன். கட்டட வேலை அப்போது நான் அந்த வயசில் எனக்கு 150 ரூபா கொடுத்தாங்க சார், மம்முட்டி வேலை அப்போது. அதுக்கப்புறம் ஊருக்கு ஒரு டைம் பொங்கலுக்காக வீட்டுக்கு வந்துடுங்க சார். அப்போ எங்கள் ஊர்லேயே கைலாயபுரம் வரும் சார், தருமபுரி மாவட்டம். அங்கே வந்து குழந்தை தொழிலாளர் பள்ளின்னு இருந்துச்சுங்க சார். இதுக்கு முன்னாடி என் கூட வேலை செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு முன்னாடி அங்கே ஊருக்கு போயிருந்தாங்க. அவங்களும் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அப்போ வந்து தருமபுரியிலேருந்து அந்த பகுதியிலேருந்து பெங்களூருக்கு குழந்தை தொழிலாளராக உங்களை மாதிரி போனவங்க உண்டு. ஆமாங்க சார். 8th வரைக்கும் அங்கே படித்தேங்க சார். 9th 10th கவர்மெண்ட் ஸ்கூல், ஊத்தங்கரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். 10th 460 எடுத்தேன். 10th 460. அதுக்கப்புறம் மறுபடியும் வேலைக்கு போயிட்டேங்க சார். எப்போல்லாம் 9th லீவ்லேயும் வேலைக்கு போயிட்டேன், அப்புறம் 10th லீவ்லேயும் வேலைக்கு போயிட்டேங்க சார். நம்ம இப்போ பாப்பா இருக்காங்க, நிறைய இருக்குங்க சார். 10th லீவ்ல மறுபடியும் வேலைக்கு? ஓகே, வேலைக்கு போயிட்டேங்க சார். 11th ஜாயின் பண்ணிட்டீங்களா? இல்லை ரிசல்ட் வந்துச்சு, வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னேன், 460 ஸ்கூல் சேர்த்துறீங்களா இல்லையா? இல்லை நிறைய கடன் இருக்குது தம்பி, அடுத்த வருஷம் வந்துக்கலாம் படிச்சுட்டு இது அங்கேயே வேலை செஞ்சுட்டு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு 1.5 மாதம் அங்கேயே கோயம்புத்தூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ கோயம்புத்தூர் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 460 மார்க் எடுத்தும் ஸ்கூலில் சேர முடியாமல் குழந்தை தொழிலாளராகவே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் தருமபுரி கலெக்டர் மேடம் அமுதா மேடம் அவங்க ஃபோன் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ் வர சொன்னாங்க சார். அவங்களே? ஆமாம். குட். அங்கே போயிட்டு அவங்கள மீட் பண்ணி அவங்களே நான் தனியார் ஸ்கூலில் சேர்த்து விடுறேன், நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரி ஸ்கூலில் எல்லாமே ஃப்ரீயாக சேர்த்து விட்டாங்க சார். அந்த ஸ்கூல்லே படிச்சிங்களா? 11th 12th ரெண்டுமே? ஆமாங்க சார். சூப்பர். எவ்வளோ மார்க் 12th? 1123 சார். 1123. ஃபர்ஸ்ட் குரூப்ல? ஆமாங்க சார். பயாலஜி மேக்ஸ் அந்த குரூப். இப்போ என்ன சார் இருக்கீங்க? சார் இப்போ சேலம் மெடிக்கல் காலேஜில் MBBS செகண்ட் இயர் படிச்சேன். சேலம் மெடிக்கல் காலேஜ் செகண்ட் இயர் MBBS. நான் 11th 12th அங்கே ஸ்கூலில் படிக்கும்போது பாப்பா ஸ்கூல் படிக்க முடியல சார்.
போகல. அப்போது வீட்டுக்கு பிரச்சனைக்கு என் பாப்பா தான் வேலைக்கு போயிட்டு இருந்துச்சு. பாப்பா வேலைக்கு போயிட்டு தான் எங்கள் வீட்டுக்கு சம்பளம் இருந்துச்சு. இப்போ நான் மெடிக்கல் சேர்ந்த பின்னாடி பாப்பாவை இப்போது டுட்டோரியலில் சேர்த்து 8th படிக்க வச்சுருக்கேன் சார். தம்பியும் 8th இப்போ படிக்கிறேன் சார். அவன் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கான் சார். டாக்டருக்கு படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? அதான் மக்களுக்கு ஒரு தரமான சேவை தான். குட், ஆல் தி பெஸ்ட், வெரி குட், வெல் டன், எக்ஸலென்ட். அதாவது இந்த ஷோவில் வந்து இளைஞர் உலகத்தினுடைய ஏதோ ஒரு பகுதியாவது குறைந்தபட்சம் தொட்டு பார்த்துருக்கோம்னு எனக்கு தோணுது. தேங்க்ஸ் டு ஆல். ஐ திங்க் ஏதோ ஒரு வகையில் இந்த ஷோ சில டிபேட்டை க்ரியேட் பண்ணோம் அல்லது ஒரு டிஸ்கஷனை வெளியிலையும் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். மீண்டும் சந்திக்கலாம். இது பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL Call Taxi. Thank you. It was a good show. Thank you, ma'am.